ஹே ஜனாமா அண்ட் ஃபேமிலி, என்னப்பா மீனாவை எப்படி காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்க? தமிழ் ஒரு நாளை எப்படி டிவைட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஜனாமா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பிரகாஷ்க்கு இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். நான் எந்த வேலைக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் எவ்வளோ பெருசுன்னு. உன்னால் முடியும் தமிழ், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஜனாமா சொல்கிறாங்க. பிரகாஷ் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. மீனாவுக்கு அதை டென்ஷன் ஆகுது. என்னால் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, ஏன் ஒத்துக்க முடியாது, இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பிரகாஷ் கேட்க, ஏங்க வீட்டு பொம்பளை இப்படி பிஸ்னஸ்னு வெளியே அலையிறதெல்லாம் நல்லாவா இருக்குது, இது குடும்பத்துக்கு அழகா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன சொல்கிற மீனா அப்படின்னு ஜனாமா கேட்க, மீனா ஐயோ அத்தை, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனாமாக்கு கடுப்பாகுது. இல்லை, அவளுக்கு வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கும்போது எதுக்கு வெளியில் போகணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மீனா சொல்ல, பார்த்து பேசு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஜனாமா. தமிழ் டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஜனாமா சொல்ல டென்ஷன் ஆகுது மீனாவுக்கு. சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு பிளேட்டை தள்ளி விட்டுட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் சிபி, பிரகாஷ், ஜனாமா 3 பேரும் மீனாவை நினச்சி சிரிச்சுக்கிறாங்க. இது சின்ன பிள்ளைத்தனமால இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தமிழ் எப்படி அத்தையை சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், மீனாவை பழையபடி கொண்டு வராங்களா இல்லை இப்படி மழுங்கடிக்கிறாங்களான்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.